தென்காசி ரயில் நிலையம் அருகில் கெமிக்கல் பவுடர் கலக்கப்பட்ட 300 லிட்டர் பாலை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் முப்புடாதி வழங்க நாம் கேட்கலாம். முப்புடாதி, வணக்கம். என்ன நிகழ்ந்தது? அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்லப்படுது? விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரத்தில் இயங்கி வந்த அன்னை முதியோர் இல்லத்தில் உணவு சாப்பிட்ட 4 முதியவர்கள் உயிரிழந்த நிலையில் தென்காசி பகுதி முழுவதும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பல்வேறு சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தென்காசி ரயில் நிலையம் அருகில் உள்ள ஒரு வீட்டில் வைத்து கடந்த 1 வருடமாக நாள்தோறும் சுமார் 1000 லிட்டர் பால் விற்பனைக்கு எடுத்துச் செல்லப்படுவதாகவும், இங்கு இருந்து எடுத்துச் செல்லப்படும் பால் தென்காசி நகர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த வீடுகள் மற்றும் டீ கடைகளுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும், இதில் பல்வேறு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் கெமிக்கல் கலக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாகவும் உணவு பாதுகாப்புத்துறைக்கு வந்த தகவலை அடுத்து தென்காசி நகராட்சி மற்றும் வட்டார உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் முகமது உள்ளிட்ட அதிகாரிகள் பால் வியாபாரம் நடைபெற்ற வீட்டில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது அருந்துவதற்கு உகந்ததாக இல்லாத கெமிக்கல் பவுடர் கலக்கப்பட்ட 300 லிட்டர் பால் விற்பனைக்காக ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு செல்லப்பட இருந்தது. அதனை பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி உடனடியாக தென்காசி போலீசாருக்கும் தகவல் அளித்ததன் பேரில் தென்காசி இன்ஸ்பெக்டர் ராபர்ட் செயின் தலைமையிலான போலீசார் பால் விற்பனை நடைபெற்ற இடத்திற்கு விரைந்து வந்து அதே வீட்டில் கடந்த 1 வருடமாக பால் விற்பனையில் ஈடுபட்டு வந்த தென்காசி மாவட்டம் மேலப்பாவூரை சேர்ந்த கோமதி சங்கர் என்பவரை கைது செய்து, மேலும் அங்கிருந்து எடுத்து செல்லப்பட இருந்த பால் எங்கெல்லாம் கொண்டு செல்லப்படுகிறது என்கிற விவரத்தையும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பாலை ஆய்வுக்கு எடுத்து சென்றுள்ளார். மேலும் தென்காசியில் கெமிக்கல் கலக்கப்பட்ட பால் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி முப்புடாதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.